உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். இடையில் இந்த உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களை போற்றும் இந்த அற்புதமான விழாவில் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற பூஜித குரு, சமூகத்தின் அவலங்களை தட்டி கேட்கும் போராளியாக இங்கே வீற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பை ஐயா பாலபிராஜதிபதி அடிகளார் அவர்களே, இந்த கல்லூரியின் சேர்மனாக இருந்து மாணவ செல்வங்களை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற, தட்டு தடுமாறும் போதெல்லாம் அவர்களுக்கு ஒழுக்கமான ஒரு பாதையை வகுத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் சேர்மன் அருமை அண்ணன், பாசத்திற்குரிய அண்ணன் சகோதரர் ஐயா நிக்கோலஸ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற சுவாமி பத்மேந்திரா அவர்கள் வள்ளலார் பேரவையில் இருந்து வருகை வந்திருக்கிறார்கள். வள்ளலார் பேரவை தென் மாவட்டங்களில் தூக்கி நிறுத்துகின்ற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறார்கள். அதே போல இங்கே ஃபாதர் சைமன் அவர்கள் எல்லோருமே ஒரு சமூகம் மீது அக்கறை கொண்டவர்கள். சமூக அக்கறை உள்ளவர்களால் தான் பெண்களுக்காக பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வரும். அந்த வகையில் சைமன் அவர்கள் பல இடங்களில் சமூக அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருள்பணி சைமன் அவர்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த வரவேற்புரையாற்றிய இந்த கல்லூரியின் முதல்வர், இந்த கல்லூரியின் ரோல் மாடல் அருமை சகோதரர் முதல்வர் டார்வின் அவர்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவிற்கு அரசு கலைக்கல்லூரியின் முதல்வராக இருக்கின்ற அருமை சகோதரி சரோஜா அவர்களையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக விவேகானந்த கேந்திரனாலே எனக்கு ரொம்ப பயம். முன்னுக்குள்ள போன உள்ள உணவுங்கிற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஒரு ஒழுக்கத்தோட நடத்துகின்ற ஒரு பள்ளி என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே என்னுடைய பேராசிரியர் ஸ்ரீ ரங்கநாயகி அவர்கள், நீ வா, எனக்கு சரியா வேணாம், ரெண்டு நீ வா, உள்ளவா, ஒன்றும் பிரச்சனை வா போனீங்க சொல்லுவாங்க. அவங்க அந்த டாமினேஷன் யாருமே ஒரு அந்த பயம் என்பது, நான் படிக்கும்போது அவங்க பார்த்துக்கணும், பயம் என்பது கிடையாது. பெண்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு முன்னதாரணம் நம்மளுடைய பேராசிரியர் ரங்கநாயகி அவர்கள். அதாவது நீ வா, என் கூடவா, ஒன்றும் பிரச்சனை நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப எளிமையான ஒரு ஒரு பள்ளி முதல்வரை பார்க்க முடியுது. சரோஜா எப்படி ஒரு டாமினேஷனாக அங்கே கலைக்கல்லூரியில் வீட்டு இருந்தாலோ, அதே போல சரியா அவர்கள் ரொம்ப எளிமையாக அங்கே சென்று ஒரு கம்பீரத்தோடு இருந்தார்கள். அங்கே ரொம்ப மரணா பண்ணாங்க. சிலவங்க ரொம்ப பெரிய அளவில் நிறைய ரிசல்ட் ஏகப்பட்ட பந்தாங்களா இருக்கும். அதை நான் சரியா எடுத்துட்ட பார்க்க முடியல. அப்படி ஒரு நல்ல மலையாள எப்படி இருப்பாங்க, பொட்டு வச்சுட்டு ஒரு மங்களகரமாக எப்படி வரவேற்பார்களோ வரவேற்றார்கள். அவங்க இங்க வரவேற்கிறது எல்லாமே ஒரு நல்ல தன்னம்பிக்கையாளர். அதாவது ஒரு மகளிர் உலக மகளிர் தினம், அதை போற்றுதல் கூடியவர்களாக இருக்க வேண்டும். சும்மா இந்தியா இருக்கிற மக்களை தொத்தலை ஏதோ இந்தியாவில் உள்ள கூட்டிட்டு இருந்தா அந்த மேடை நன்றாக இருக்காது, அங்க இருப்பவர்களுக்கு அது சிறப்பாக இருக்காது. எல்லோருமே ஒரு சாதனை படைத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே போல அனுஷ்யா அவர்கள் மாநில எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தவங்க. அனுஷ்யா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல நமது கலப்பை மக்கள் இயக்கத்தின் மாநில மகளிரின் தலைவராக இருக்கின்ற, எங்களோட எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் போல்டா பேசுவாங்களே தவிர மனசுக்குள்ள கள்ளக்கபடம் இருக்காது. அதாவது கள்ளக்கபடம் வச்சு நல்ல ஐஸ் விழுகிற மாதிரி ஒழுகி பேசுறவங்க தான் நமக்கு கூட வைக்க கூடாது. துணிச்சலா பேசுவாங்க. எந்த இடத்துலயும் யாரா இருந்தாலும் கூட நின்றுட்டு அதுக்காக நிற்பாங்க. ஒரு தேர்தலுக்காக கடைசி வரை நிற்பாங்க. இந்த பயந்து ஓடுறது, அவன் சொன்னா அதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு துணிச்சல். என்னுடைய மாணவன் தான். அதனாலே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த மேடையில
இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மற்றும் எனது அருமை அண்ணன் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு கீழே இருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு அவர் ஒரு அட்வொகேட், விவேகானந்தா கல்லூரியினுடைய பவுண்டருடைய மருமகன், ஒரு அட்வொகேட் பேராசிரியர். அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே என்னுடைய கலப்பை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் அட்வொகேட் பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், மாவட்ட மகளிரணி தலைவி வரலட்சுமியாக இருக்கட்டும், மாவட்ட அமைப்பாளர் அனிதாவாக இருக்கட்டும், இங்கே என்னோடு வந்திருக்கின்ற என்னுடைய அருமை தோழர்கள் அலுவலக மந்திரி செயலாளர் செந்தில் மோகனாக இருக்கட்டும், அருமையான சுபாஷாக இருக்கட்டும், அருமையான பால்துறையாக இருக்கட்டும், அருமை அத்தான் பாலசுந்தரமாக இருக்கட்டும், தாஸாக இருக்கட்டும், எல்லாருமே கணபதி, நிறைய நண்பர்கள். அதே போல என்னுடைய பேராசிரியர் ரங்கநாயகி அவர்களுடைய பாருங்க, அதுதான் பெண்களுக்கு மரியாதை என்கிறது. தனது மனைவி நேரில் சமதாக வைத்துக் கொண்டு அங்கே ஆப்போசிட்ல அவருடைய கணவர் ஒரு பிரச்சனை நடந்தவர், அவர் ரசித்து கை கட்டிக்கிறார். அதுதான் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. ராமகிருஷ்ணமூர்த்தி அவரும் பேராசிரியர். இதுதான் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை என்பது இதுதான். இந்த மரியாதை கொடுத்த யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இப்ப பெண்கள் கூட்டத்துல இருந்து காலேஜ்ல படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். மகளிர் தினத்துல வச்சுட்டு பிளேட் போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக பிளேடு போட்டு அவ்வளவு டைம்ல நாங்க எடுக்க மாட்டோம். உங்களுக்குள் ஏன்னா மெஜாரிட்டி பெண்களுக்கு என்பதால் பெண்களுக்காக பூ ஒன்று புயலானது என்று சொல்வார்கள். பெண்களை பார்த்துதான் பூ என்பார்கள், ரோஜா என்பார்கள், மலரே என்பார்கள், தென்றல் என்பார்கள். ஒரு ஆண்களை பார்த்து தென்றல் சொல்ல முடியுமா? பீமன்றது மாதிரி இருக்காப்பாங்க, அப்படி தென்றல்கிற மாதிரி இருக்காப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த புனை பெயர்கள் அத்தனை பெயர்களையும் வழங்க முடியும். ஒரு தென்றல் புயலானது அப்படின்னு தென்றல் புயலாகவும் ஆக வேண்டும். இன்றைய சூழலில் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த பாலியல் வன்முறைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கலப்பை மக்கள் என்னும் களமிறங்கி இன்று போராடி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தாயும் ஒரு பெண்ணே, தாரமும் ஒரு பெண்ணே, நான் மனதுகின்ற என் சகோதரியும் ஒரு பெண்ணே, என்னோடு இருக்கின்ற என் தோழியும் ஒரு பெண்ணே, ஒவ்வொருவரும் எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் காதலித்திருப்பீர்கள். நம் காதலியும் ஒரு பெண்ணே. நமக்கு எப்பொழுதாவது கஷ்டமோ துன்பமோ துயரமோ வரும்போது நாம் எங்கேயாவது யாராவது நமக்கு ஒரு தலையினை கிடைக்குமா என்று கேட்டால் அங்கே தன் தாய் தன் தலையை கோதி கொண்டிருப்பாள். அல்லது தனது மனைவி அவருடைய தலையை கோதி விட்டாலே அத்தனை துன்பங்களும் தூள் தூளாக பறந்துவிடும். அதனால்தான் பெண்ணை போற்றுவோம் என்கிறோம். பெண்களை போற்ற வேண்டும். பெண்கள் இல்லாத ஒரு நாடு சுடுகாடு ஆகிவிடும். சுடுகாடுதான். அத்தனை அன்பு உள்ளவர்கள், அத்தனை கருணை உள்ளவர்கள். ஒரு பிரச்சனை, மகனுக்கு பிரச்சனை, துடிக்கின்ற ஒரே ஜீவன் இது என்றால் அது பெண் தான், தாய் தான். நான் அருமை சகோதரி காயத்ரி ரகுராமை மறந்துவிட்டு என் கூட பிறந்த சகோதரி போல் நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு சிலரிடம் பேசுவது போல் என் சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்களிடம் நான் பேசுவேன். ஏனென்றால் நான் ஜெமினி சினிமா பத்திரிகையில் கஷ்டத்தில் துன்பத்தில் சென்னையிலிருந்து போய் சினிமாவில் வர முடியுமா? சொல்லுங்க, வர முடியுமா? சினிமாக்குள்ள எங்கேயாவது ஒரு ரஜினி வர முடியும், எங்கேயாவது ஒரு விஜய் வர முடியும். அந்த ரஜினியாக வந்து விடலாம், விஜயாக வந்து விடலாம், அல்லது திரிஷாவாக வந்து விடலாம், நயன்தாராவாக வந்து விடலாம் என்று ஆசை இருக்கலாம், இருக்கும். எல்லாரும் ஆக முடியுமா? ஒரு நயன்தாரா தான், ஒரு திரிஷா தான். நானும் விஜய் மாதிரி ரஜினி மாதிரி ஆகிக்கலான்னு சொல்லிதான் இந்த குமரி மாவட்டத்திலிருந்து சென்னை போன வேலைக்காக தெரிஞ்சு என்னோட ரூட்டை மாற்றினேன். பத்திரிகையை சேர்ந்தேன். ஜெமினி சினிமா நம்பர் 1 பத்திரிகை. எப்படியா சினிமாக்கள் வரணும், அதுக்கு எது அடித்தளம்? பத்திரிகை. ஜெமினி சினிமா அவ்வளவு எனக்கு போன் பண்ணுவாங்க. ரேவதி அடிப்பாங்க சார், ஒரு அட்டைப்படம் போட முடியும் பார்ப்பாங்க. ரோஜா அடிப்பாங்க, எனக்கு ஒரு அட்டைப்படம் போட்டு ஒரு நியூஸ் போடுங்க சார். அதான் ஜெமினி சினிமாக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. அது காயத்ரிக்கு தெரியும். அவங்க அப்பா என்னோட நெருங்கிய ஒரு நண்பர். எனக்கு ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஊரே போயிடலாம் இருக்க போதெல்லாம் என்னை தாங்கி பிடித்த அவருடைய தந்தை. அப்படி ஒரு குடும்பம். ஒரு ஃபார்வர்டு திங்கிங், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக கஷ்டம் வந்து அவங்களுக்கு அரவணைக்கின்ற ஒரு குடும்பம். சகோதரியிடம் நான் உடனே ஒரு போன் பண்ணி கேட்பேன், ஏக்கா எனக்கு இப்படி ஒரு மகளிர் தினம், இப்படி ஒரு உலக மகளிர் தினம், இப்படி ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணுகின்ற ஒரு பொறுப்பை என்னிடம் நிக்கலஸ் சார் வந்து கொடுத்தாங்க. அதாவது நேரம் உள்ளுக்குள்ள இருக்குது. உள்ளுக்குள்ள
இண்டோர் ஸ்டேடியம் இருக்கிறது, வேண்டாம் அப்படின்னு. என் தாய் குலங்கள், என் சகோதரிகள் வீட்டிற்குள் அறைக்குள் பூட்டி வைக்கப்படுகிறார்கள். அந்த அறையிலிருந்து உடைத்து வெளியே வர வேண்டும். சிறை கதவுக்கு அந்த சிறை கதவுகளை உடைத்து வெளியே வர வேண்டும் என்றால் எனக்கு ஓப்பன் கிரவுண்ட் கொடுங்க சார் அப்படின்னா. என்ன எப்படி கேட்கிற? அது டென்ஷன் இல்லை அப்படின்னாரு. ஒரு டென்ஷன் கிடையாது, எனக்கு இந்த மலை இருக்கிறது, இந்த மலையில வீசுகின்ற அந்த மூலிகை காற்றை அவர்கள் 2 மணி நேரம் சுவாசித்தால் போதும், 2 மாதங்களுக்கு அவர்களுக்கு இணைத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மேடையில இங்கேதான் மேடை போட வேண்டும் என்று சொன்னேன். உடனே ஓகே என்று சொன்னார். கொஞ்சம் செலவு தான் இருந்தாலும் செலவுக்கு கேட்காரு, கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. கருணை உள்ளம் கொண்டவர். உள்ளவரை ஸ்டேஜோட ஒரு ஆடிட்டோரியம் இருக்கிறது. இதே கூட்டத்தை அங்கே பண்ணலாம். ஆனால் என்னுடைய எண்ணம் பெண்களை பார்க்க வேண்டும், பட்டு பூச்சி பூவில் அவர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் மூலிகை காற்றை சுவாசிக்க வேண்டும், அவர்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பதை முழக்கமிட்டு அங்கங்கே பிரச்சார பீரங்கிகளாக கலப்பு மக்களை இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. சில நேரம் பெண்களுக்கு அதை ரொம்ப சப்ப கட்டுக்கின்றார், பெண்களுக்கு ஏதோ ரொம்ப கிடையாது. எந்த ஒரு இடத்தில் பெண்கள் முன்னேறுகிறார்களோ, எந்த ஒரு இடத்தில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ, எந்த ஒரு இடத்தில் பெண்களை அரவணைக்கிறோமோ அவர்கள் மேல்நோக்கி சென்றிருக்கிறார்கள். செட்டு மாதிரி போயிருக்காங்க. ஒரு உதாரணம் சந்திரசேகர், விஜயுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் குருநாதர். அவர் அவருடைய மனைவிக்கு எந்த இடத்தையும் மரியாதை ஒரு சிறு அளவு கூட குறைஞ்சு கொடுத்த கிடையாது. சோபா சந்திரசேகர் எந்த இடத்துல கூட மனைவியை கொண்டு வந்துருவாரு. எந்த ஒரு பிரச்சனையில மனைவியை கொண்டு முன்னா உட்கார வச்சுருவாரு. பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சோபா அங்க உள்ள வந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அதாவது பெண்களை முன்னிறுத்தி யார் எந்த குடும்பத்தில் எந்த வேலைகளையும் சவாலையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நம்பர் ஒன்றாக வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள், இளைஞர்கள் பேசுவாங்க, இளையவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இதே போல் நான் காயத்ரி எதுக்கு சொல்லணும்னா, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் செல்வகுமார் செய்தாது கரெக்டா தான் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எப்படி ஒரு ஹீரோயினா இருந்தாலும் அவ்வளவு பெத்தா பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், பிஏ வச்சிருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டு தேடி போகணும். நான் இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து போன் பண்ணுறேன், அங்க போக முடியாது சென்னைக்கு. அந்த சென்னையில நான் அவ்வளவு சொல்ல பற்றி அவ்வளவு நம்பர் 1 நடிகர்களாக தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அவங்க போன் பண்ண உடனே எனக்கு போடுங்க, நான் வர்றேன். பெண்களுடைய விழா, அந்த விழாவை சிறப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகவே நான் கருதுகிறேன் என்று உடனே போன்லேயே எனக்கு வாய்ப்பு, நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டல் கொடுத்துக்கலாமா? சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு சென்னையில இருந்து வந்து ஒரு நடிகை இங்கே வந்து ஒரு விழா நடத்துகிறோம் என்றால் உலக மகளிர் தினத்தை சிறப்பிக்க ஒரே ஒரு கல்லூரி, அது லயோலா கல்லூரி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சும்மா விளையாட்டா என்ன? லயோலா என்றால் கம்பீரம். அது சென்னையா இருக்கட்டும், குமரி மாவட்டமா இருக்கட்டும், லயோலானால அங்க ஒரு வீரம், அன்பு, பாசம், விளையாட்டு, ஜாலி, என்ன எல்லாமே இங்க இருக்கிறது. படிப்பு, அறிவு, செல்வம், செல்வாக்கு, பொது அறிவு அத்தனையும் கலந்த ஒரு கல்லூரி தான் லயோலா கல்லூரி. அந்த கல்லூரியில் நான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை பல முறை தந்திருக்கிறார்கள் சேர்மன் நிக்கோலஸ் அவர்கள். அவருக்கு நான் உண்மையை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, நான் சொல்வது என்னவென்றால், பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்காக ஒரு சிறு கதையை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்த நான் விடைபெற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். சாரா டக்கர் என்ற ஒரு பெண் வெளிநாட்டில் இருக்கிறார். அப்பொழுது பாளையங்கோட்டை ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர் அவருடைய சகோதரர். அங்கே பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட கொடுமை, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஒரு தண்ணி கேட்டா கூட அப்ப வெக்கம், அவர்களுக்கு வெளியே வருவதற்கு சுதந்திரம் கிடையாது. கல்வி அறிவு இல்லை என்பதை தெரிந்து கொண்டதும் அந்த கடிதத்தை எல்லாம் படித்து கண்ணீர் வடிக்கிறார் ஒரு ஊனமற்ற பெண் சாரா டக்கர். மனவேதனைப்படுகிறார். பெண்கள் இவ்வளவு, அவர்களுக்கு இவ்வளவு தீங்கு இழைக்கப்படுகிறதா? பெண்களுக்கு இத்தனை கொடுமைகளா? வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்களா? கல்வி அறிவு இல்லையா? வேதனைப்படுகிறார்கள். அந்த வேதனையில் அந்த ஊனமற்ற பெண் தனக்கு இருந்த நகைகள், தனக்கு இருந்த பணத்தை எல்லாம் வைத்து, அண்ணா ஒரு கல்லூரியை தொடங்கு, என்ன அவங்களால நடக்க முடியாது, வெளியே வர முடியாது. வெளிநாட்டில் இருந்து ஒரு பெண், சாராட்டக்கர் என்கிற ஒரு மனிதனையும் உள்ள கருணை உள்ள பெண், இங்குள்ள பெண்கள் அவங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இங்குள்ள பெண்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்கள் உயர செல்ல வேண்டும், பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லூரியை தொடங்கினார்.
அந்த கல்லூரியின் பேர் தான் சாரா டக்கர் கலைக்கல்லூரி. முதல்ல பள்ளியாக தொடங்கினார்கள், அப்புறம் கல்லூரியாக மாறியது. பாளையங்கோட்டையில் இப்பொழுதும் இருக்கிறது. பல லட்சம் பெண்களை, பல வல்லுநர்களை, பல திறமையாளர்களை அந்த கல்லூரி இன்று இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறது என்றால் வெளிநாட்டில் இருந்த ஒரு பெண், ஒரு ஊனமற்ற பெண் அந்த கல்லூரியை நடத்த முடியவில்லை என்பதற்காக அந்த பெண் உயிரே விட்டுவிட்டது. ஒரு மரணத்தை தழுவிது, கிட்டத்தட்ட சூசைட் தான். அந்த கஷ்டங்களை அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த சோகத்தை பார்த்து அவருடைய தோழிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கல்லூரியை மீண்டும் எடுத்து நடத்தி இன்றும் தமிழகத்தில் மிக சிறந்த ஒரு கல்லூரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சாரா டக்கர் என்ற கல்லூரி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு பின்புலமாக ஒரு ஊனமற்ற ஒரு சகோதரி, ஒரு தாயாக சகோதரியாக இருந்து இந்த நாட்டு பெண்களுக்கு கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளாமல் வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொடுத்து கல்வியை வளர்த்தால்தான் பெண்கள் வளர்வார்கள், பெண்கள் வளர்ந்தால்தான் நாடு வளரும் என்ற ஒரு உரத்த சிந்தனையோடு இந்த கல்லூரியை தொடங்கி அந்த பெண்ணை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கருணை, அதுதான் கருணை. எங்கிருந்து வந்தது? இங்கே அன்னை தெரசாவை பற்றி சொல்வார்கள். அன்னை தெரசாவுக்கு மகன் மாற்றுகிறார் என்று ஒரு பெரிய பிரச்சனை காட்டினார்கள். அன்னை தெரசா என்ன செய்தார்கள்? ஒரு கருணையான பெண். எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் கரம் கொடுக்கிறார்களோ அவர்களால் தெய்வத்திற்கு சமமானவர்கள். குஷ்டரோகிட்ட கிட்ட போயிடாதப்பாங்க, கிட்ட போயிடாத உனக்கு முட்டிக்கிட்டப்பாங்க. அந்த தொழுநோயாளிகளை அரவணைத்து அவர்களை சுத்தம் செய்து அவர்களுக்கு மருந்திட்டு அவர்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற ஒரு தெய்வ பெண்மணி தான் அன்னை தெரசா அவர்கள். எத்தனையோ பேர் அப்படி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எதற்காக சொல்லி இந்த பெண்கள் நினைத்தால் ஒரு காலத்தில் போட்டு நீ யாரை விரும்புறா, நான் நயன்தாராவை வர விரும்புகிறேன் அப்படின்னாங்க. ஏமா இந்த அம்மா மாதிரி வர கூட்டி, உன் தாய் தான் உனக்கு கோயில், உன் தாய் தான் உனக்கு தெய்வம். தாய் என்பது அப்படிப்பட்ட ஒரு உயிர். எதுவுமே அவங்க ஒரு தாய் வந்து தனக்காக எதுவுமே வச்சது கிடையாது. தன் குழந்தைக்கு என்ன அவன் துடித்து முதல் உயிரை கொடுக்கின்ற ஒரே தெய்வம் அந்த தெய்வம் தாய் தான். அதே போல் அப்பா, பல இடங்களில் பார்த்திருக்கின்ற அப்பா என்பவர் ஒரு செருப்பு கூட அணிய மாட்டார், பையன் ஷூ போடணும்னு நினைப்பாரு. அப்பா என்பவர் ஒரு சைக்கிள் போக மாட்டார், பையன் பைக்கில் போடணும்னு நினைப்பாரு. அப்பாவுக்கு எதுவுமே இருக்காது, பையன் கார்ல போறோம்னு நினைச்சு ஆனந்த போடுவாரு. அவர் ஒரு தலப்பா கட்டியிருப்பாரு, இல்ல ஒரு வெங்கி கட்டியிருப்பாரு. ஆனா பையன் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற ஒரே ஜீவன் அப்பா தான். என்னுடைய ரோல் மாடலும் அவர் தான், என்னுடைய தெய்வமும் அவர் தான், என்னுடைய ரியல் ஹீரோவும் அவர் தான். நீங்க அதுக்காக டூப்ளிகேட் ஹீரோக்களை எப்பவுமே நம்பாதீங்க. டூப்ளிகேட் ஹீரோனா யாருன்னா தெரியும். ஹீரோக்களை கூட சொல்றாங்க, உன் தாயை வணங்கு, உன் தந்தையை போற்று. அதை விட பெரியவங்க யாருமே கிடையாது. அது யாரும் இருந்தாலும் என்னுடைய விவாதத்துக்கு வரலாம். தந்தையை விட ஒரு பெரிய ஆள் இந்தியா கிடைப்பாங்களா? உன் தந்தையை வணங்கு. தந்தை தான் ரியல் ஹீரோ, தந்தை தான் உன்னுடைய தெய்வம். எனக்கு தெய்வம் என்ன சொல்லுவாங்க, காயத்ரி நாங்களும் சினிமா குடும்பம் தான், சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார், அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை ரசியுங்கள், படத்தை பாருங்கள், படத்தை படமாக பாருங்கள். திரையில் இருப்பதை தரையில் கொண்டு வராதீர்கள். நான் திரும்ப சொல்றேன். அவங்க இப்போ காயத்ரி ரகுமான் சிலர் சமூக அக்கறையோடு பேசுவார்கள். ஒரு பிரச்சனைனா பேசணும். நிறைய பேர் சும்மா அப்படி டயலாக் பஞ்ச டயலாக் கொடுத்து போற ஒரு வாழ்க்கையே கிடையாது. பஞ்ச டயலாக் நம்மளை சாப்பிட வைக்குமா? சொல்லுங்க. பஞ்ச டயலாக் கொஞ்சம் சாப்பிட வைக்குமா? பஞ்ச டயலாக் கொஞ்சம் வாழ்க்கையை உயர்த்துமா? அது படத்துல பாக்குறதோட நிறுத்திக் கொள்ளுங்கள். அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இப்போ செல்போன். நான் எதுக்குன்னா இந்த மகளிர் தினத்துல கொஞ்சம் லேட்டாகி பேச தருவாங்க. நிறைய பேர்களை பார்த்தா முதல்ல கொண்டு என்ன கொண்டு விட்டுறாங்க, இந்த கர்ணனை கொண்டு முன்ன கொண்டு விட்டு அபிமன்ய மயிலை கொண்டு விட்டு இந்த பள்ளிக்காக கொண்டு விடுவாங்க. நிறைய பேர் என்ன முதல்ல கொண்டு விட்டுட்டாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா கொஞ்சம் நிறைய ரெஃபர் பண்ணிட்டு பேசலான்னு நினைச்சேன். அதாவது இப்ப சமூகத்தில் வந்து ரொம்ப மோசம் பேஸ்புக் மற்ற வந்து அதாவது விஞ்ஞான வளர்ச்சிக்கு குறை சொல்லுது. நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். பேஸ்புக் நட்பு மூலமாக ஒரு பெண்ணை வந்து திருச்சிக்கு ஒரு பையன் கொண்டு போயிட்டான், தட்டிட்டு போயிட்டான். உன் அழகில் நான் மயங்கி விட்டேன், யூ ஆர் பியூட்டிஃபுல், ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறாங்க அப்படி இப்படி பேசி ஐஸ்வர்யா ராய் அந்த பொண்ணுக்கு அப்படியே பாரதிராஜா படத்துல வர மாதிரி அப்படியே ரெக்க கட்டி படுத்த ஆரம்பிச்சு ஒரு பெண். அது ஒரு கட்டுரையில் இப்பொழுது நிஜமாக நடந்தது. அவன் பின்னால போயிட்டுதான் ஒரு ஆட்டோ ஓட்டுற பையன் கடைசியில பார்த்தா அந்த பெண்ணுடைய எல்லாத்தையும் இழந்து, நகை எல்லாத்தையும் இழந்து, மானத்தை இழந்து ஒரு அனாதையாக வந்து போலீஸார் மூலமாக காப்பாற்றப்பட்டு இங்கு கொண்டு வரப்படுகிறார்கள். நண்பர்களே, செல்போன் தயவு செய்து இளம் பெண்கள், படிக்கின்ற பெண்கள் 7 மணிக்கு மேல தயவு செய்து எடுக்காதுங்க.
ஏன்னா அதுக்கு நான் குறைய சொல்லல. நீங்க வேணா பாடங்களை பாருங்கள் வேற. ஆனா எந்த காரணம் மட்டும் இன்னொரு ஆண் நண்பர்கள் வேண்டும், அவர்கள் வேண்டும், பெண் நண்பர்கள் வேண்டும் என்று இரவு நேரத்தில் பெண்களை தொல்லைப்படுத்தி விடாதீர்கள். பாவம், பல திருமணங்கள் நின்று இருக்கிறது. திருமண நேரத்துல பல போட்டாக்கள், போட்டா நீ ரொம்ப நல்லா இருக்க, கொஞ்சம் கவர்ச்சியா காட்டின்னு சொல்லி போட்டாக்கள் மூலமாக மிரட்டல், பிளாக்மெயில். பெண்கள் பாவம் என்ன செய்வாங்க, வெளியும் சொல்ல முடியாமல், யார்கிட்ட சொல்ல முடியாது, அண்ணன்கிட்ட கூட சொல்ல முடியாது. பல ரகசியங்களை உள்ளுக்குள்ளே போட்டு முழங்கி, உள்ளுக்குள்ளே போட்டு சிதைத்து அவர் வாழ்க்கையை சிதைத்து விடுகிறார்கள். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல சம்பவங்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்று பல டைவர்ஸ் காரணமும் இந்த செல்போன் தான். கணவன் நன்றாக தான் இருப்பான், பல பல பொருட்கள் வரும்போது அவனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும். அப்படி இருக்கிறார்கள். அதனால்தான் சொல்லுகிறேன், தொலைபேசி என்பது லிமிட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத 7 மணிக்கு மேல வேண்டாம். அப்படி என்ன 1 கோடி 10 கோடியா வரப்போகுது உங்களுக்கு? நைட்டு இந்த போன் எடுக்கணும், எனக்கு 5 கோடி இழந்துட போறோமா? ஆகவே தொலைபேசி எப்பொழுதும் தொல்லைதான். விஞ்ஞான வளர்ச்சி ஆரோக்கியத்திற்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அது ஆரோக்கியமற்ற நம்முடைய வாழ்க்கை சிதைக்கும் என்றால் நிச்சயமாக பயன்படுத்தாதீர்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு சகோதரிகள் வீழ்த்தப்பட்டாலும் 1,00,000 சகோதரிகள் வீழ்த்தப்பட்டதாக நினைப்பதால் தான் இதை பற்றி சொல்லுகிறேன். அவர்கள் கண்ணீருடன் பல கோர்ட்டுகளிலும் பல போலீஸ் நிலையங்களில் நிற்பதை நான் ஒரு சமூக இயக்கம் நடத்துவதால் பார்க்கிறேன். அண்டையா பொண்ணுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்று என்னை கூப்பிடுவார்கள். அந்த குடும்பத்தை பார்க்கும் போது அந்த மனவேதனை, அந்த குடும்பம் நட்டப்போது கொண்டிருப்பார்கள் தாய் தந்தையர். அதனால் தொலைபேசியை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். விஞ்ஞானம் தேவை. அந்த விஞ்ஞானத்தை எப்படி நடத்த வேண்டும், கையாள வேண்டும் என்பது ஒன்று இருக்கிறது. நீங்கள் எல்லாம் படித்தவர்கள். குமரி மாவட்டத்தில் அதிக கல்வி கற்றவர்கள். இன்று தமிழ்நாட்டிலே அதிக கல்வி கற்ற மாவட்டம் எது என்றால் அது குமரி மாவட்டம் தான். அதிக வருமானம் ஈட்ட ஒரு மாவட்டம் இருந்தால் அதுவும் குமரி மாவட்டம் தான். பெரிய பெரிய அழகிகள், ரேவதி முதல் மஞ்சு வாரியர் முதல் அன்னை NS கிருஷ்ணன் முதல் பல நடிகர் நடிகைகள் சென்றதும் இந்த குமரி மட்டும்தான். அதுக்காக பிற மாவட்டம் எல்லாம் நான் சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மாவட்டம். இதை நான் ஒரு விஜய் என்று ஒரு படம் விஜயை வைத்து எடுத்திருக்கிறேன் என்றால், இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் விஜயை வைத்து படம் எடுக்கும் அளவிற்கு எப்படி விரும்புகிறான் என்று எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள். பலர் நம்பவே மாட்டாங்க. எங்க ஊர்ல நம்ம நான் பைக்ல போவேன், சைக்கிள்ல போவேன், ஒருத்தர் கூட நம்ப மாட்டான். விஜய் எப்படி ஒரு சும்மா டோப் அடிக்கிறது அப்படிம்பாங்க. நான் போய் கூகுள்ல போய் பாருங்க, அந்த இடம் புள்ளி இருக்குன்னு பல முறை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கைகோர்த்து நில்லுங்கள். அழகை பற்றி பார்க்காதீர்கள். அழகிகளை மட்டும் ஐஸ்வர்யா ராயை போன்றவர்களை மட்டும் காதலித்தால் மற்ற பெண்கள் எல்லாம் எங்கே போவார்கள்? ஆகவே எல்லா பெண்களையும் காதலிங்கள். நல்ல ஹார்ட் இருந்தா போதும். கருப்பா இருக்கிற பிள்ளைகளும் காதலிக்க மாட்டோம்னா அப்படி எங்க போவீங்க? ஐஸ்வர்யா ஒரு கோடி ஒன்று கிடைக்கும். காய்கறி நகரம் எத்தனை பெண்கள் கிடைக்கும் இல்லையா அழகிகள்? ஆகவே எல்லா பெண்களும் நம் சகோதரிகள், காதலிகளாக நினையுங்கள். எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். கருத்த பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்கு அழகிலே என்று நினைக்காங்க. உள்ளுக்குள் 1000 வீரம் இருக்கும், உள்ளுக்குள் 1000 ஆற்றல்கள் இருக்கும். அவர்களையும் போற்றுங்கள். 25 பெண் இருக்கிற இடத்துல ஒரே பெண்ணை நாங்களும் படிக்கும்போது ஒரே பெண் தப்பா இந்த பேரு பேரவசதிகள் எல்லாம் இருக்க ஒரே பெண் எல்லாம் கேட்பாங்க, யாருப்பா உனக்கு பிடிச்சிட்டு நாங்க பார்க்க போடுவோம். கிட்டத்தட்ட பார்த்தா 25 பேர் இருந்தா 25 பேரும் ஒரே பெண்ணை தான் லவ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா காமெடி செஞ்ச சட்ட உண்மை. அப்ப மற்ற பெண்கள் இப்பதான் தெரியுது, ஐயோ எவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்கிறது. எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை உண்டு. எல்லா பெண்களும் தன்னை ஒரு அழகியாக யாராவது சொல்ல மாட்டார்களா என்று இயங்குவார்கள். தன்னுடைய ஆற்றலை மதிக்க மாட்டார்களா என்று எல்லா பெண்களுமே இயங்குவார்கள். ஆகவே எல்லா பெண்களுமே சரி சமம்தான். இங்கு அழகு என்பது முக்கியமல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு, உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலும் அந்த அன்பும் தான் முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழா பாருங்க. மூலிகை அடிக்கிறத பாருங்க, இது ஃபுல்லா ஜாதி தான். உங்களுக்கு மூலிகை காற்றை சுவாசம் செய்யுங்கள். 3 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஜலதோஷம், இருமல், துப்பல் எதுவுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல நமது கல்லூரி சேர்மன் அவர்கள் இந்த கல்லூரி நிறுவியிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த இடத்துல இந்த விழாவை நடத்த வேண்டும். ரூமுகளை பூட்டி போட்டு விழா நடத்தக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறேன். அதனால்தான் சமத்துவ பொங்கல் எங்கே நடத்தினேன்? சகோதரி ரஸ்தாக்காடு கடற்கரையில் நான் சொல்றேன். சகோதரி ரஸ்தாக்காடு கடற்கரையில் நடத்தின பஞ்சபூதங்கள் இருக்கின்ற ரஸ்தாக்காடு கடற்கரையில் நடத்தினோம். எந்த ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் பெண்களை காற்றோட்டம் உள்ள இடத்திற்கு கூட்டி செல்லுங்கள். அவர்களை நடக்க விடுங்கள், அவர்களை பறக்க விடுங்கள், அவர்களை சுதந்திரமாக விடுங்கள். அதற்காக பெண்கள் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க வேண்டாம். இந்த சமுதாயத்தில் புலி போல், சிங்கம் போல்
ஒரு ஆண் சிங்கம் என்றால் பெண் சிங்கமும் ஒன்றுதான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் மேலும் மேலும் நிறைய சாதனை படைக்க வேண்டும். இந்த நாளிலிருந்து உங்களுக்கு கவுண்டர் தூக்கியாச்சு. டப்பு 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 எகிரி அடிக்கணும். சிக்ஸர் தெண்டல்கர் தோனி மட்டும் தான் அடிப்பான்னு நினைக்கிறீங்க. நீங்க சிக்ஸர் அடிக்கணும். சாதனை படைப்பீர்கள். சாதனை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மகளிர் தின விழாவை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்த லயோலா கல்லூரி நிர்வாகிகளுக்கும் அந்த கல்லூரியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வருக்கும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.